பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் காலை வாரிவிட்டுவிட்டு அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் திட்டத்தில்தான் மத்திய பாஜக அரசு பட்ஜெட்டையே வடிவமைத்திருப்பதாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை செங்குன்றத்தில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு விமர்சித்தார். நவம்பர் மாதத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற பீகார் மாநிலத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க பட்ஜெட்ல. நாங்க பீகார் மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கு எந்த நிதியை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா அங்க தேர்தல் வர இருக்கின்றது என்ற அந்த ஒரே காரணத்திற்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாநிலத்திற்கு நிதியை ஒதுக்கி இருக்காங்க. பீகார் மாநிலத்திற்கு மட்டும் பல்லாயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. இவ்வளவு திட்டங்களை பீகாருக்கு வாரி வாரி கொடுத்திருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை கூட, ஒரு பைசாவை கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை. இது பீகார் மக்களுக்கு நன்மை செய்கின்ற எண்ணத்தில் போட்ட பட்ஜெட் மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. அவங்க திட்டம் என்னன்னா, ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டம் என்னன்னா, பீகார் மாநிலத்தில் தான் கூட இருக்கிற நிதிஷ்குமாருடைய கூட்டணியை என்னைக்காவது உடைச்சிட்டு அவருடைய காலை வாரிட்டு அங்க பாஜக ஆட்சி அமைக்கும் ஒரே திட்டத்தோடு போட்டிருக்கிற ஒரு பட்ஜெட் இதுதான்.